எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கிரேவி தாங்க. இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ், புலாவுக்கு கூட இந்த கிரேவியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கிரேவியை சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு காய் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த கிரேவி செய்யறதுக்கு அடி கனமான பேன் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அதில் நான் 6 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்க்கிறேன். இது கிரேவிங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். நீங்கள் வீட்டில் சமைக்கும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இது போல் நல்லா சூடேறட்டும். சூடேறின பிறகு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுள்ள சீரகம் தாளிச்சுக்கோங்க. சீரகம் தாளிக்கும் பொழுது தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க, ஏன்னா சீரகம் கருகிடக்கூடாது. 2 மீடியம் சைஸில் இருக்க வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துருக்கேன். பேஸ்ட்டு சேர்க்கும்பொழுது நான் காமிக்கல, ஏன்னா அது சடசடன்னு வெளியே தெரித்து அந்த ஆவி கேமராவில் படும். அப்படிங்கிறதுனால நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கேமராவை நகர்த்தி வச்சுட்டு இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்தேன். இப்போ வெங்காயம் விழுத நல்லா வதக்குறோம். இது மீடியம்க்கும் ஹைக்கும் நடுவில் தீ வச்சுட்டு வெங்காயம் இது போல் ஒரு பதம் வரைக்கும் வதங்கின பிறகு இதில் 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி, ஒரு 4 பூண்டு பற்கள் தோலெல்லாம் எடுத்தது நல்லா மைய இடித்து எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது நல்லா சுருங்கி கலர் மாறி வரணும். அந்த சமயத்தில் தான் இதில் நம்ம தக்காளி விழுது சேர்க்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸில் இருக்க தக்காளி. வெங்காயத்தோட அளவை விட தக்காளியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். தக்காளியும் மைய விழுத அரைச்சி அதை இதில் எடுத்து சேர்த்துடலாம். நல்ல பழுத்த தக்காளி, நல்ல கலராக இருக்க தக்காளி சேர்த்திங்கன்னா கிரேவிக்கு கலர் நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லா அதை மைய விழுத அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களோட கிரேவி நல்லா ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் இது போல் தக்காளி எல்லாம் வதங்கி சுருங்கி மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். மிதமான தீயில வச்சே நீங்கள் நல்லா வதக்கிக்கலாம். சடசடன் வெளியெல்லாம் தெரிக்கும். அதனால தீயை குறைவாக வச்சுக்கிட்டு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 சிட்டிகை அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். இப்போ நம்ம செய்கிற இந்த கிரேவியோட அளவுக்கு பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன். அது ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். காஷ்மீரி மிளகாய் தூள் அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது, கலருக்காக மட்டும்தான். இதில் ஒரு 150 ml அளவுள்ள தண்ணி சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் நீங்கள் சேர்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இது போல் நமக்கு பச்சை மணம் மாறி அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும். அதற்கு பிறகு இதில் நம்ம பச்சை துவரை சேர்க்கிறோம். இந்த துவரை பார்த்திங்கன்னா சீசனில் மார்க்கெட்டில் தோலோடையே கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து உரித்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுள்ள கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் அவசியம் சேர்க்கணுன்றது கிடையாது, சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். கரம் மசாலா தூள் சேர்க்கலை அப்படிங்கிற பட்சத்தில் சீரகம் தாளித்தோம் இல்லைங்களா, அந்த சமயத்தில் நீங்கள் பட்டை, கிராம்பு இது போல் கரம் மசாலா பொருட்கள்லாம் என்னென்னலாம் உங்ககிட்ட இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதாவது ஏலக்காய், ஆன்சி ஃப்ளார், கல்பாசி இது போல் வாசனை தரக்கூடிய பொருட்களை நீங்கள் தாளிச்சிக்கலாம். தட்டு போட்டு மூடி நம்ம கொஞ்சம் நேரம் இதை சுருங்க விட்டோம். அதாவது நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா வேக விட்டோம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இது பச்சை துவரைக்காய் அப்படிங்கிறதுனால 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த சமயத்தில் இந்த கிரேவியில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை இதில் அவசியம் சேர்க்கணும். சர்க்கரை சேர்த்திங்கன்னா இந்த காரத்தெல்லாம் அது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி தரும். நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெய் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம்.
இதில் தேங்காய் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்ச விழுது சேர்க்கிறேன். அதாவது ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் 1/4 மூடி அளவு தேங்காய், 5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை இதில் சேர்க்கணும். இந்த தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு சுருங்க நம்ம இதை வேக வச்சுட்டு அந்த பச்சை மணமெல்லாம் போன பிறகு தான் தேங்காய் முந்திரி பருப்பு விழுது இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு திக்னஸ் பார்த்துக்கோங்க. இந்த அளவு திக்னஸ் இருந்தால் தான் நம்ம சப்பாத்தி பூரியோடலாம் சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா இது போல் மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த துவரையை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக சாஃப்டாக வெந்துடும். அதனால் எந்த ஒரு லேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. இந்த கிரேவியை நீங்கள் மேக்ஸிமம் 20 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1 கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் உடனே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ கலர் மாறாமல் கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த துவரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, துவரை முழுசாகவே எப்படி வேக வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் மார்க்கெட்டில் அந்த துவரை தோலோடையே கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய துவரையை வாங்கிட்டு வந்து தோலை உரிச்சிட்டு அந்த கொட்டைகளை எடுத்து நீங்கள் இது போல் ஒரு கிரேவி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சீசனில் கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை எப்பொழுதுமே மிஸ் பண்ணாமல் வாங்கி நம்ம சாப்பிட்றணும். ஏன்னா இயற்கை நமக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்தந்த சீசனில் எந்தெந்த வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அதை உணவில் அவசியம் சேர்த்துக்கணுங்க. இதில் சேர்த்துருக்க உப்பு, காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய வகையில் தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் காரம் குறைவாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு காரத்தை குறைச்சி சேர்த்துக்கோங்க. உப்பும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. கூடுதலாக சேர்த்தா நம்ம அதிக உப்பு சாப்பிட்றோம் அப்படின்னு தான் அர்த்தம். இது ஒரு கரெக்டான அளவில் இருக்கும். இதை விட உப்பு குறைவாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கலாம். எண்ணெயோட அளவும் அப்படி தான். எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இதில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் சப்பாத்தியோட இல்லை பூரியோட சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் தவிர கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெயில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். கோதுமையோட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கோதுமை சேர்த்த பொருட்கள் செய்யும் பொழுது நீங்கள் அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சமைக்காதீங்க. மற்றபடி நம்ம தேங்காய் எண்ணெயில் சமைச்சாலுமே இதனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் நெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பரிமாறும் பொழுது அந்த பவுலில் வைப்பீங்க இல்லையா, அதில் கூட 1 ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் பரிமாறலாங்க. நீங்களும் இந்த கிரேவியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. Thank you friends.